அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். குறுகிய காலத்திற்கு எரிபொருள் பயன்பாட்டை மட்டுப்படுத்த வேண்டும். இறக்குமதி செலவினத்தையும் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். டாலர் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க சகல பிரஜைகளும் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என கோருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். பால் தேநீர் ஒன்றின் விலை 5 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. அகில இலங்கை சிற்றுண்டி சாலைகள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் இதனை அறிவித்துள்ளது. அட்டம ஸ்தானாதிபதி பல்லேகல கேமரத்ன தேரர் சிறுமியை துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக சிறுமியின் தாயாரின் பெயரில் உள்ள வங்கிக் கணக்குகள் குறித்த விரிவான அறிக்கைகளை அனைத்து அரசு மற்றும் தனியார் வங்கிகளின் நிர்வாகங்களும் உடனடியாக நெத்தம்புவ போலீசாரிடம் சமர்ப்பிக்குமாறு அனுராதபுர பிரதம நீதவான் சியபத் சௌதிந்த விக்ரமரத்ன உத்தரவிட்டுள்ளார். சந்தேக நபரான பல்லேகம ஹேமரத்ன தேரர் பயன்படுத்திய கையடக்க தொலைபேசி எண்கள் மற்றும் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளான சிறுமி பயன்படுத்திய தொலைபேசி எண்கள் தொடர்பான பகுப்பாய்வு அறிக்கைகளை எதுவித தாமதமின்றி போலீசாரிடம் வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு நாட்டின் அனைத்து அரசு மற்றும் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கும் பிரதம நீதவான் தனித்தனியாக உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். மட்டக்களப்பு காந்தி பூங்காவிற்கு அருகிலுள்ள வாவியில் அடையாளம் தெரியாத ஆணொருவரின் சடலம் கரையொதுங்கிய நிலையில் நேற்று மாலை 5 மணியளவில் மீட்கப்பட்டுள்ளதாக மட்டு தலைமையக போலீசார் தெரிவித்தனர். குறித்த வாவியில் சடலம் ஒன்று மிதப்பதை பார்த்த பொதுமக்கள் இது குறித்து போலீசாருக்கு தெரியப்படுத்தினர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அது ஒரு ஆணின் சடலம் என கூறினர். எனினும் அவர் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. வெளிநாட்டில் வேலை பெற்று தருவதாக தெரிவித்து சமூக ஊடகங்கள் மூலம் விளம்பரங்களை வெளியிட்டு பல கோடி ரூபாய் பண மோசடி செய்ததாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் குச்சவெளி போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். பல்வேறு பகுதிகளை சேர்ந்த பாதிக்கப்பட்டவர்களால் அளிக்கப்பட்ட முறைப்பாடுகளின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கிண்ணியா பகுதியை சேர்ந்த இவர் குச்சவெளி பிரதேசத்தை சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்த தற்போதைய நாட்களில் கொழும்பில் வசித்து வருகின்றமையும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. வெளிநாடுகளில் உயர்ந்த சம்பளத்துடன் வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும் என சமூக ஊடகங்களில் கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் வெளியிட்டு இளைஞர்கள் பொதுமக்களிடமிருந்து பல லட்சம் ரூபாய் நிதியை பெற்றுக் கொண்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் கடந்த 5 மாதங்களில் டெங்கு நோயால் 497 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என மாவட்ட செயலர் பிரதீபன் தெரிவித்துள்ளார். மற்றும் பாடசாலைகள், அரசு நிறுவனங்கள், பணியிடங்கள் மற்றும் மத வழிபாட்டு தலங்களில் டெங்கு நோய் பரவும் வேகம் அதிகரித்துள்ளமை பூச்சியியல் ஆய்வில் மூலம் கண்டறியப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக நல மருத்துவ நிபுணர் பிரஷீலா சமரவீர தெரிவித்துள்ளார். நாட்டில் இவ்வாண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 29,589 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் 2026 மே 18 வரையிலான தரவுகளின்படி 15 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன. அதிக ஆபத்துள்ள 39 சுகாதார மருத்துவ அதிகார பிரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மே மாதத்தின் முதல் 2 வாரங்களில் மாத்திரம் கணனி மற்றும் மடிக்கணினியை பயன்படுத்தி பாரியளவான நிதி மோசடி முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படும் 311 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையக தகவல்கள் தெரிவித்துள்ளன. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் வெளிநாட்டு பெண்கள் பலர் இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சிவனொளிபாதமலைக்கு போதைப் பொருட்களை கொண்டு சென்ற 322 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹட்டன், பொல்பிட்டிய, கினிகத்தேன, நலகண்ணி ஆகிய போலீஸ் நிலையங்களினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளின் போதே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தியதன் மூலம் 20,65,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சுற்றி வளைப்புகளின் போது ஹெரோயின், கஞ்சா, ஐஸ், ஹேஷ் போதை மாத்திரைகள் ஆகியன கைப்பற்றப்பட்டுள்ளன. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனை பிணையில் விடுவிக்க முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக ஆட்சியேற்ற பின்னர் விசேட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் நீதிமன்றில் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றதன் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்ஷ மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர்
மட்டக்களப்பு சிறைக்கு சென்று பிள்ளையானை சந்தித்துள்ளதாக பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் கோட்டை நீதவான் நீதிமன்றம் தெரிவித்துள்ளார். இந்த தகவல் பிள்ளையானின் முன்னாள் செயலாளர் அசாத் மௌலானா வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் நேற்று முன்வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை ரூபாய்க்கு நிகராக அமெரிக்க டாலர் அதிகரித்துள்ளமையினால் எமது பொருளாதாரத்தில் பாரிய தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். முழு நாடும் ஒன்றாக எனும் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பில் தற்போது இடம்பெற்று வரும் நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் நாடு கடந்த காலத்தைப் போல மீண்டும் ஒரு பொருளாதாரம் மற்றும் ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்படுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்றும் உறுதியளித்துள்ளார். கடந்த வருட ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருட ஏப்ரலில் 29% சுற்றுலாத்துறை வீழ்ச்சியை எதிர்நோக்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கையர்களால் வெளிநாடுகளிலிருந்து அனுப்பப்படும் பணமும் குறைவடைந்துள்ளதாகவும் இவை டாலரின் பற்றாக்குறையில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதே நேரம் ரூபாவின் இந்த வீழ்ச்சி காரணமாக எரிபொருளுக்கான ஒதுக்கமும் பாரிய அளவில் அதிகரித்துள்ளதுடன் எரிபொருள் இறக்குமதி செலவினமும் அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இனிவரும் காலத்தில் இந்த மண்ணில் மீண்டும் ஒருபோதும் யுத்தம் ஏற்படாதவாறு நான் பார்த்துக்கொள்வேன் என ஜனாதிபதியும் முப்படைகளின் தளபதியுமான அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பத்ரமுல்லையில் அமைந்துள்ள ரணபிரு நினைவு தூபிக்கு அருகில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற 17வது தேசிய படையினர் தின நினைவு நிகழ்வில் முதன்மை அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை பாரிய அளவில் அதிகரிக்கலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரூபாவின் பெறுமதி கடுமையாக வலுவிழந்து டாலரின் பெறுமதி வேகமாக உயர்ந்து வருவதன் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் எதிர்காலத்தில் இறக்குமதி பொருட்கள் பலவற்றின் விலைகள் அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளன. குறிப்பாக இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையில் பாரிய அதிகரிப்பை எதிர்நோக்கக்கூடும் என்று அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி சீனி, பருப்பு, அரிசி உள்ளிட்ட பல அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை அதிகரிக்கக்கூடும் என்று அந்த நிறுவனம் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முழுநாடும் ஒன்றாக என்ற தொனிப்பொருளின் கீழ் முன்னெடுக்கப்படும் போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான செயலணியின் விசேட கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக குமநாயக்க தலைமையில் நடைபெற்ற குறித்த கலந்துரையாடலின் போது போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து ஆராயப்பட்டுள்ளது. அத்துடன் போலீசாரின் சோதனைகளின் போது கைப்பற்றப்படும் போதைப் பொருட்களை உடனடியாக அளிப்பதற்கான சட்டம் ஏற்பாடுகள் இன்மை காரணமாக கைப்பற்றப்படும் போதைப் பொருட்களின் ஒரு பகுதி மீண்டும் போதை வியாபாரிகளின் கைகளில் சென்றடையும் சாத்தியம் இருப்பது குறித்து இதன்போது விரிவாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் கைப்பற்றப்படும் போதைப் பொருட்களை உடனடியாக அளிப்பதற்கான சட்ட திருத்தம் ஒன்றை மிக விரைவில் தயாரித்து அதனை நாடாளுமன்றத்தில் முன்வைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 9,50,000 தாண்டியுள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன்படி 2026 ஜனவரி 1 முதல் மே 17 வரையான காலப்பகுதியில் மொத்தம் 9,51,742 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை அண்மையில் வெளியிடப்பட்ட தரவுகளில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகளவிலான வருகை இந்தியாவிலிருந்து பதிவாகியுள்ளதுடன் அங்கிருந்து 2,21,953 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. வாகன இலக்க தகடுகளை அச்சிடும் பணிகள் எதிர்வரும் ஜூன் மாதம் 10ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட உள்ளது. குறித்த விடயத்தை மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பதில் ஆணையாளர் நாயகம் KPNDN தேவப்பிரிய தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, இலக்க தகடுகளை அச்சிடுவதற்காக தெரிவு செய்யப்பட்ட நிறுவனம் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பெரகர வளாகத்தில் அதற்கான இயந்திரங்களை ஏற்கனவே நிறுவியுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.